இப்போ ரீசெண்டாகவே வந்து எல்லா இடத்துலையுமே ஐபிஎல் மேட்ச் எல்லாருமே வீட்டில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பிளேயரான ஒரு ஹையஸ்ட்டு ஒரு வின்னிங் கேப்டன்சியான ஒரு ரோஹித் சர்மாவுக்கும் ஹார்திக் பாண்டியா அவருக்கும் ஹார்திக் பாண்டியா இப்போ கேப்டன் ஆகிருக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு 15 கோடி கொடுத்து டீல் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு பிஹைண்ட் த சீட்னா ஒரு 100 கோடி கொடுத்து அந்த டைட்டன்ஸ்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பேசப்படுற ஒரு பயங்கரமான ரூமர். இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்சில் அவரோட ஊர்லேயே அவரோட ஊர்லேயே அந்த குஜராத்கார் அவர் ஹார்திக் பாண்டியா வந்து பயங்கரமாக வந்து அந்த இந்தியன் பிளேயரே ஒரு இந்தியன்ஸை வந்து இவ்வளோ தூரம் ஒரு வெறுக்கிறதுனா ஒரு பயங்கரமான பேசுகிறாங்க, ஒரு பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி நிறைய பண்ண. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரியலி ஒரு ரோஹித் சர்மாவுக்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கும் என்ன நடந்துச்சு, ஏன் வந்து அங்கே இருக்கிற ஸ்டேடியத்தில் இவ்வளோ ஒரு குழப்பம் நடந்துச்சு, இப்படி நடக்கிறதுக்குலாம் என்ன ரீசன்றதான் இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நாளாக கொஞ்சம் வீடியோ போட முடியல, ஏன்னா ஃபாஸ்டிங் வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதனால் வீடியோ பண்ணல. இனிமேல் டெய்லியுமே வீடியோ வந்துடும். ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்து இப்போ தமிழ்நாடு ஒரு ஐபிஎல்னாலே சிஎஸ்கே வந்து பிடிக்காத ஃபேன்ஸ் யாருமே இல்லை. சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் நான் கூட தான். ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேவோட கேப்டன் வந்து இப்போ மாற்றுறாங்க. டோனிட்டிலேருந்து ருத்ராஜ், அவர் சின்ன பையனுக்கு ஒரு 27 வயசு தான் ஆகுது. அந்த பையனுக்கு அந்த கேப்டன்சியை கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மூத்னஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்படி இருந்தாலும் அவர் வந்து டோனி அவரை கேட்டு தான் எல்லாமே பண்ணுற மாதிரி நம்ம எல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அவர் கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு சிஎஸ்கேக்குள்ளே நடக்கிற ஒரு பாண்டிங் வந்து அந்த எம்ஐ டீம்ஸில் இல்லை. ஸோ அந்த எம்ஐ டீம்ஸில் இல்லாததான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்ததுக்கான ஒரு ரீசன்னே. ஒரு லீடர்ஷிப் மாறுச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் ஒரு கான்ட்ராவர்சி ஆகும். அந்த ஒரு கர்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போது நிறைய பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இப்படி வருது நிறையா விதமாக பேசப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா வந்து கேப்டன்சி ஆகுறாரு. கேப்டன் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஒரு எல்லா சீனுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின்னாடி போ அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. கை நீட்டு நானா அப்படின்னு. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அப்படி ஒரு பிளேயரு, ஒரு ஹிட்மேனு. அந்த ஊரில் வந்து அங்கே இருக்க ஸ்டேடியத்தில் இருக்க எல்லா மக்களுமே ஹார்திக் பாண்டியா பார்த்து ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்து போகும்போது அவர் அந்த பாதையில் போகும்போதும் சரி, அவர் கிரவுண்டில் இருக்கும்போதும் சரி, இவர் வந்து வேறு விதமாக பேசுறது, கிண்டல் பண்ணுறது, வெட்டி சீன் போடாத அந்த மாதிரி நிறைய விதமாக பேசுவாங்களா. அந்த மாதிரிலாம் பேசும்போது அப்படி நடுவில் ஒரு கிரவுண்டில் ஒரு நாயை உள்ள ஓட வந்துடுச்சு. ஸோ இவ்வளோலாம் இருக்கும்போது ரோஹித் சர்மா வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்மேன், நல்ல ஒரு பிளேயர். ஸோ இந்த மாதிரிலாம் அவர் வந்து பயங்கரமாக அவரை இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு 2 days பிஃபோர். ஸோ அந்த ரோஹித் சர்மா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு கேப்டன்சியாக தான் இருந்தார். ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வரதில் நல்ல ஒரு கேப்டன்சியாக இருந்தார். அவரை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் தான் வந்து நடக்கும். அந்த ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் தான் இன்டர்நெட்ஸில் இப்போ பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. ஹார்திக் பாண்டியா வந்து குஜராத்தில் இருந்துட்டு டைட்டன்ஸில் இருந்துட்டு எதுக்கு அங்கே மாறினார், ஒரு பக்கம் குஜராத்தில் இருக்கிறவங்க ஃபேன்ஸுமே எவ்வளோ காசு கொடுத்தாலும் போயிரு அப்படின்ற ஒரு பக்கம் அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. அப்போ இன்னொரு பக்கம் இந்தியன்ஸே வந்து நீ திடீர்னு ஒன்று கேப்டன்சி கிடச்சி அப்படின்னா இப்படி ஒரு இந்தியன் பிளேயரே வந்து நீ இவ்வளோ இன்சல்ட் பண்ணுவியா, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல். இப்போ டோனி எப்படி இருக்காரு, டோனியை பார்த்து கற்றுக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ் கேப்டன் கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்கல. அந்த ஒரு இன்சல்ட் நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லும் போதுமே நம்மளுக்கே ஒன்று பார்க்கும்போது ஒரு வெறுப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து என்ன, அது எதனால் நடந்துச்சுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஆனால் அது வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக வேறு ஹார்திக் பாண்டியா வந்து வேறு லெவலில் ஒரு எதிர்ப்பு வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் அமைதியாக தான் இருக்கார். ரோஹித் சர்மா எந்த ஒரு வெற்றமானால இவருக்கு எதுக்கு இந்த கேப்டன்சி இவ்வளோ ஒரு ரூபா கொடுத்து இவ்வளோ ஒரு பிஹைண்ட் த சீன் ஒரு 100 crores வரைக்கும் இது பண்ணி எதுக்கு மாற்றணும் அப்படின்னா எங்களோட கோல் வந்து லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க எம்ஐ. ஸோ எங்களோட கோல் லாங் டேர்ம் கோல், நாங்கள் வந்து ஒரு பில்ட் பண்ண போகிறோம், ஒரு பிராண்ட் ஆக்க போகிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்சல்ட்டான ஒரு விஷயம் தான் இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் அவரோட எக்ஸ் கேப்டன் அவர் கொடுக்குற ஒரு லீடர்ஷிப்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது ஆனால் அவர் கொடுக்கல. அந்த வீடியோவில் தெரிஞ்சிச்சு. அது போக அங்கே என்ன நடந்துச்சுன்னு அங்கே இருக்கவங்க தெரியும். மொத்த ஸ்டேடியமே அவரை கலாய்ச்சிச்சு. ஸோ மொத்த ஸ்டேடியம் ஒரு இந்தியன் பிளேயரை ஒரு இந்தியன்ஸாகவே எல்லாருமே இப்போ இப்படி கலாய்க்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ தான் மொத்தம் இந்த கிரவுண்டில் திடீர்னு நாய் வேறு வந்தனால பயங்கரமான ஒரு
கண்ட்ரவர்சி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஓப்பனாக நிறையா பிரச்சனை, நிறைய விதமான ஒரு ஹெர்ட் ஃபேன்ஸை வந்து சம்பாதிச்சிட்டாரு ஹார்திக் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவருமே வந்து ஒரு எங்கான இவர் ரோஹித் வந்து ஒரு 37 ஏஜ் ஆயிடுச்சு. அதனால இவர் ரிட்டையர். ஆனால் தோனி வந்து 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. இவருக்கு வந்து ஒரு 37 இயர்ஸ் மேபி. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஹார்திக் பாண்டியாவை இந்த மாதிரி கொண்டு நாங்கள் பிராண்ட் ஆக்குறோம், லாங் டேர்மான கோல் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே நடந்த ஒரு ரியலான ஒரு சீன் சொல்லலாம். இதுதான் அவர் இன்சல்ட் பண்ணது வந்து மொத்த ஸ்டேடியமே அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு எக்ஸ் கேப்டன் இப்படி பண்ணலாமா? ஏன்னா அவருமே என்னையவா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அப்படி கேட்கும்போது ஒரு ஸ்லிப்பில் இருக்கிற அவரை ரோஹித் சர்மா ஸ்லிப்பை தாண்டி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது அவர் லாங்கில் நின்றுட்டு மறுபடியும் அங்கேருந்து ஓடி வந்து பவுலருக்கு நம்ம சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஓடி போவார். ஸோ இந்த மாதிரி இதுதான் அங்கே நடந்த ஒரு சீன். ஸோ இதுதான் வந்து இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாமல் மொட்டையாக எல்லா ஃபோட்டோஸுமே ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. இன்னொரு வீடியோட நான் நாளை பார்க்குறேன் கைஸ். இது வரைக்கும் பாய் கைஸ். என்ன வேறு விதமான டாபிக் பேசணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லி வீடியோ மேக் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ ஃபாஸ்டிங்லாம் கொஞ்சம் பண்ண முடியல, இனிமேல் வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் மொட்டையாக ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பாய் கைஸ்.